ஹலோ மக்களே, 172வது எபிசோட் இருப்பேர்லாம். எபிசோட பர்ட்டோ தான் காட்டுறாங்க. பார்த்தா அவன் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா சோஜோஜியோட சண்டை போட்டு அப்படி மயங்கி இருக்கான் அவன். பார்த்தா இவாபே டீமே வராங்க. டே பர்கர் உனக்கண்டி கொண்டு வந்துருக்குன்னு சொல்லி மூக்குலாம் நீட்டுறாங்க. பார்த்தா அவன் மூச்சு பேச்சே இல்லாம அவ்வளவான வந்து சக்கரா இழந்து போய் படுத்திருக்கான் அவன். இவன் என்னடா எந்திக்கவே மாட்டேன்னு சொல்லி இவாபே கட்டுக்கிட்டு இருக்கான். டே அவன் சக்கரா ஃபுல்லா இழந்துட்டான்டா, அதனால தான்டா படுத்துக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. உடனே வந்து இவாபே சொல்றான், சரி அப்பனா இதை நான் சாப்பிட போறேன்னு சொல்லி சாப்பிட போறான் அவன். டே அவனுக்கு கொண்டு வந்தது நீ ஏன்டா சாப்பிடணும்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள சண்டை போடுறானுங்க. ஏன் இவன் இந்த அளவுக்கு படுத்திருக்கான்னு சொல்லிட்டு மெட்டலி கட்டிக்கிட்டு இருக்கான். டே அவன் நல்ல பவர்ஃபுல்லான ஜுட்ஸுவை கிரியேட் பண்ணிட்டான்டா, அதனாலதான் ரொம்ப பவர் எக்ஸாஸ்ட் ஆகி படுத்திருக்கான்னு சொல்லிட்டு. சோஜோஜின்னு ஒருத்தர் இருக்கான்டா, அவன் ஜொன்னின் லெவல் பவர்ஃபுல்லான ஆளு. அவனே நம்ம பர்ட்டோ அடிச்சு நொறுக்கிட்டான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க அவனுக்கு. சார்டா நான் கேள்விப்பட்டேன், சார்டா நல்லா ட்ரைனிங்ல நல்லா பாஸ் ஆகி மாசம் வந்துட்டாலாமே அப்படியா சொல்லிட்டு மெட்டல் கேட்கறான் அவன். ஆமாடா எல்லாரும் நல்லா டெவலப் ஆறானுங்க, நம்மளும் டீம் சவுண்ட் எல்லாம் தோக்க கூட சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் இவாபே. இவங்க ரெண்டு ஓகேனா மீட்ஸ்கி என்னன்னு சொல்லிட்டு மெட்டலி கேட்டுக்கிட்டு இருக்கான். டே அவன் வந்து இன்ஜுரி ஆயிட்டான், அவன் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான் டெங்கி ஒரு பக்கம். அவன் நினைச்சு நானும் கவலைப்பட சொல்லிட்டு இருக்கான் அவன். ஆமா அந்த மீட்ஸ்கியோட பேரண்ட் எங்கடா இருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா வெளியே ஒரு பொண்ணு சத்தங்களுக்கு என்னன்னு எட்டி பாக்குறானுங்க. பார்த்தா அந்த பொண்ணு தக்காளியை தூக்கிட்டு அடிச்சுட்டாவா. பார்த்தா ஒரு கெச்சப்பு எவன்டா அடிச்சான்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கான் அவன். கெச்சப் பாம் ஜுட்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு மாதிரி ஒருத்தன் வரான். பார்த்தா அது பையன் கெச்சப் மூலியமா மூஞ்சே கவர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த பையன். சடனா பார்த்தா குதிச்சுட்டு ஓடி அடிக்கலாம் போறான் இவாபே. டேய் விடுடா இவாபே, இவாபே விடுறான்னு சொல்லிட்டு மெட்டலி லாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அதுக்குள்ள நர்ஸ் அங்க இருந்து வரா. அந்த பொண்ணை தெரியாம பண்ணிட்டா விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இருக்காவா. நாட்டம் அந்த பையன் பேர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காவா. பண்ணதுக்கு மன்னிச்சிருங்க, அவ தெரியாம அதை பண்றான்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்காவா. இந்த முட்டாள் குழந்தைக்கு அப்படி என்னதான் சொல்லி இவாபே கேட்டுக்கிட்டு இருக்கான். உள்ள பேஷண்ட் அவன், ஆனா இங்க யார் பேச்சும் கேட்க மாட்டான். என்னை மன்னிச்சிருங்க சொல்லிட்டு கத்திட்டு ஓடுறான் அந்த நர்ஸ். பின்னாடி இந்த நாட்டோங்கிற பையன் அங்கேயும் சுத்திக்கிட்டு வரான் அவன். இன்னும் யார் மேலாம் ஏறியான்னு சொல்லிட்டு நின்னுக்கிட்டு இருக்கான். அப்ப இவாபே இந்த பையனை லாக் பண்ணிட்டான். ஒழுங்கு முறையே நான் சொல்றது கிட்ட சொல்லி தரதரன்னு எடுத்துட்டு வரான் அந்த பையனை. அந்த நர்ஸ் டென்ஷன் ஆயிட்டா, இன்னைக்கு பனிஷ்மெண்ட் உனக்கு சாப்பாடு ஒண்ணுமே கிடையாது, ஒழுங்கு முறையே படுத்துக்கிட்டேன்னு சொல்லி நர்ஸ் திட்டிட்டு போய்கிட்டே இருக்காவா. அடுத்த கிச்சன் நுழைவேன் தக்காளி ஜூஸ் எடுத்து அடிப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னோட பேர் நாட்டோ தானே, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பிராங்க் பண்றேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் ஒன்னும் பிராங்க் எல்லாம் பண்ணலன்னு சொல்லி டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். சினோபியா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சினோபி இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க, உங்களை பார்த்தாலே சினோபி மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்களை பார்த்தாலே தெரியாதுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அப்படிலாம் தெரியல, நீங்க சினோபி மாதிரி மாறன்னு சொல்லி ட்ரை பண்றீங்க, அதை பார்த்தாலே தெரியும் சொல்லி நாட்டோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டு இவா போய் டென்ஷன் ஆகுறான். வெறும் கென்னின் தான், இப்பதான் நாங்க டெவலப் ஆயிட்டு வரோம்னு சொல்லிட்டு இருக்கான் டெங்கி ஒரு பக்கம். நீ நினைக்கிற மாதிரி நாங்களும் ஒரு அமேசிங் சினோபி ஆகணும் தான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான் டெங்கி. உங்களை பார்த்தாலும் ஆகிற மாதிரி தெரியல, உங்களை பார்த்தாலும் பயந்த மாதிரி தெரியும் சொல்லிட்டு இருக்காங்க. டேய் நீ பாக்கல பார்த்து பேசுறேன் வாயை உடச்சுன்னு சொல்லி இவ போய் கத்திக்கிட்டு இருக்கான். நீங்க அவ்வளவு பெரிய ஆளு தானே சொல்றீங்க, அப்புறம் நான் ஒரு ரேரஸ்ட் கார்டு வச்சிருக்கேன், அந்த கார்டுல வந்து ஆட்டோகிராஃப் வாங்கணும், உங்களால முடியுமான்னு சொல்லி கேட்கறான் அவன். எவ்வளவு பெரிய கார்டா இருந்தாலும் ஏன்ட்ட கூட்டுறான், நான் வாங்கி தரேன் சொல்லிட்டு இருக்கான். பார்த்தது எல்லா கடையும் பாக்குறாங்க. சடனா ஒரு இடத்து கார்டை கொடுக்கான். இந்த கார்டை பார்த்துட்டு மெட்டல்லி இவாபே டெங்கில மிரட்டாங்க. அது வேற யாரும் இல்ல, நம்மளால ஒராச்சுமா ஒரு கார்டு தான் அது, உங்களால வாங்க முடியாதா பயந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு நாட்டோ கேட்டுக்கிட்டு இருக்கான். இவன்ட்ட வாங்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு கார்டை வச்சுட்டு எங்களை மன்னிச்சிருங்க, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த 3 பேரும் அங்க இருந்து கிளம்புறானுங்க. ஒரு வாட்டி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறானுங்க. அவனுக்கு வளர்ந்தவங்களும் இவரை பார்த்து பயப்படதான் செய்யறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் நாட்டோ ஒரு மாதிரி. அந்த நர்ஸ் வரான், நாட்டோ வந்து நிறைய பிரச்சனை கொடுத்தது மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு வரான் நர்ஸ். அந்த பையனுக்கு ரொம்ப ஆட்டிடியூட் அதிகமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் இவாபே. உடனே இந்த நர்ஸ் தனியா கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கா. அப்படிலாம் பண்றதை பார்த்து மன்னிச்சிருங்க, அவனுக்கு இன்னும் 2 நாள்ல ஒரு சர்ஜரி நடக்க போது, ரொம்ப காம்ப்ளிகேட்டடு, ஆனா அவன் அங்க சொன்னாலும் கேட்க மாட்டேங்கான், சர்ஜரிக்கு அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்து பயந்துருக்கான்னு சொல்றாங்க. சடனா பார்த்து அவனே பாத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த ஒராச்சு மார்க் கார்டு மேலதான் இருக்கு. இவாபே தனியா கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சிட்டான். டே நான் அந்த பையனுக்காண்டி ஒராச்சு மார்ட்ட போய் ஆட்டோகிராஃப் வாங்க போறேன்னு சொல்றான். உன்ன மெட்டல் டெங்கி சொல்றாங்க, ஏன்டா அப்படிலாம் பண்ற, அதெல்லாம் பண்ணக்கூடாதுடா, ஒராச்சு மாதிரி எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியுமில்ல, அவனெல்லாம் சாதாரணமே பார்க்க முடியாது, அவன் தேடுக்காகையும் கொண்டவன் கெசிக்காகையும் கொண்டவன் சொல்றாங்க அவங்க. அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா என்ன, அவன் என்ன இப்ப ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான், இப்ப நல்லவனா திருந்திட்டாங்கன்னு கூட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் இவாபே. என்னமோண்டா இந்த பையனுக்கு ஒரு நல்லது நடக்கணும், அதுக்கு நான் போயே திருவேன், நான் போய் அவன் போய் சைன் வாங்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். டெங்கி சொல்றான், நீனே சொல்லினா ஓகேடா, அப்ப நான் வருவேன்னு சொல்றான் அவன். உன்னை மெட்டல் சொல்றான், நீங்களே போறீங்கன்னா எனக்கு ஒரு வழி கிடையாது, நான் போயே திருவேன்னு சொல்றான் அவனும். அவர் வழி இல்லடா, போற வழியில மீட்ஸ்கி நம்ம பாத்து கூட சொல்றானுங்க அவனுங்க. பார்த்தா இவன் வரதுக்காண்டி நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல இருந்து கிளம்பலான்னு மூவ் பண்ணியாச்சு, முதல்ல ஒராஜ் மாதிரி எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு டாப் சீக்ரெட் சொல்லிட்டு இருக்கான் டெங்கி. டாப் சீக்ரெட்னா என்னடா சொல்ல வரன்னு சொல்லிட்டு மெட்டல் கேட்கறான். டே ஒராச்சும் ஒரு காலகட்டத்துல வந்து இந்த வில்லேஜ் அழிக்க வந்தவன்டா, அதனால அவனுக்கு ஏகப்பட்ட ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணும் தயாரா இருக்காங்க, அதனால அவனை யாருமே கொன்றக்கூடாது பாத்திரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை சீக்கிரட்டா ஒரு இடத்துல வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் டெங்கி. எல்லா டாப் சீக்ரெட் டேட்டாவுமே ஹோக்காகி ஆபீஸ்ல தான்டா இருக்கு, அங்க போனோம்னா எடுத்துடலாம்னு சொல்லிட்டு ஹோக்காகி ஆபீஸ்க்குள்ள நுழைறானுங்க. லைப்ரரி மாதிரி என்னெல்லாமோ இருக்கு. டெங்கி ஒரு பக்கம் லேப்டாப்ல தேடுறான், இவன் ஒரு பக்கம் புக்கெல்லாம் எடுத்து பார்க்கான். பார்த்தா எங்கேயுமே கிடைக்கல. ஆனா டெங்கி சொல்றான், இந்த லேப்டாப்ல கண்டிப்பா இருக்கும், நான் கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணிட்டான். பார்த்தா ஒராச்சும் ஒரு ஃபைல் அதெல்லாம் இருக்கு, பொருள் இதுல இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தேடி எடுக்கான். பார்த்தா ஒராச்சுமரோட லிஸ்ட் அதுல தான் இருக்கு. அதான் ஃபைல படிச்சு முடிச்சுட்டு மிரண்டானுங்க, என்னடா ஒராச்சு மாதிரி இப்படிலாமாடா செய்யறான்னு சொல்லிட்டு ஒன்றகின்ற போறான்னு சொல்லிட்டு அவனுங்களே பயப்படுதானுங்க. பண்ண நம்ம போவோம் வேண்டாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கானு அவனுங்க. டேய் வாங்கடா போனா ஃபன்னா இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் பயந்துகிட்டே சொல்றான் இவாபே. அடுத்து பார்த்தா அடுத்து கட்டுறாங்க. பார்த்தா ஒராச்சு மரோ பாக்கிறதுக்கு ஒரு வழியா வந்தே சேர்ந்துட்டானுங்க. நம்மளால போக முடியுமா சொல்லிட்டு மெட்டல் கட்டுக்கிட்டு இருக்கான். என்ன நடந்தாலும் நம்ம பயப்படாம உள்ள போன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவனுங்க. பார்த்தா இவங்க போற
போறதுக்கு சடனா ஒரு சினோபி வந்து நின்னுட்டு இருக்கான். யார் நீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் அவனுங்க. ஒராச்சு வர இந்த இடத்துல இருக்காண்டா, நாங்க தான் சர்வேலன்ஸுக்கு கார்டா நின்னுட்டு இருக்கோம். யாமட்ட வந்து கொக்கா கிட்ட வந்து ரிப்போர்ட் கொடுக்க போயிருக்காரு, அதனால ஷிஃப்ட் மாத்தி நான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் இதுக்கு இங்க வந்தீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் சும்மா ஒரு ரெக்வஸ்ட் கேட்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு அவரோட ஆட்டோகிராஃப்னு சொல்றாங்க. ஆட்டோகிராஃப்னு சொல்லிட்டு மிரண்டார். அவர் நீங்க என்ன ஜோக் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். இல்ல இந்த ஆட்டோகிராஃப்னால ஒரு பையனோட வாழ்க்கையை காப்பாத்தணும், அதனாலதான் வந்தோம்னு சொல்லிட்டு இருக்கான் டெங்கி. லீஃபுக்கு ஒராச்சு மார்க்கும் வந்து ரிலேஷன்ஷிப் நல்லா ஸ்டேபிளா தான் போய்கிட்டு இருக்கு. ஆனா இருந்தாலும் அவன் அப்சர்வேஷன் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னதான் எவ்வளவு நாள் மாறினாலும் ஒராச்சு மார் வந்து ஒரு மோசமான சினோபிடா, அதனால தான் அவனால சர்வேலன்ஸ் பண்ணி பாத்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அம்மட்டவர் அவன் மேல ஒரு கோவத்துல தான் இருந்துகிட்டு இருக்காரு சொல்லிட்டு இருக்காரு. அவர் இங்க உள்ள போனாலும் நாங்கெல்லாம் வரமாட்டோம், ஏன்னா எங்களோட வாழ்க்கை எங்களுக்கு முக்கியம்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்க அந்த லீஃப் சினோபி. பார்த்தா ஒரு வழியா இந்த 3 பேர் உள்ள வந்துட்டானுங்க. ஒராச்சு மாதிரி எங்கடா இருக்கான்னு இருக்கான்னு சொல்லிட்டு அதை பாக்கே வித்தியாசமா இருக்குன்னு சொல்லி முழிக்கிறானுங்க. அவனுங்க சடனா பார்த்தா ஏதோ ஒரு சத்தம் வருது. டேய் இது ஃபன்னா தான்டா இருக்கும், வாங்கடா பயப்படாம போன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே போறானுங்க. சடனா ஒரு ரூமை திறக்கானுங்க. பார்த்தா நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் அங்க இருக்கு. அதை பார்த்துட்டு மிரண்டுட்டானுங்க அவனுக்கு. அதுக்கு ஒரு ஒரு தண்ணி டேங்கு மாதிரி இருக்கு, அதுல எவனோ படுத்திருக்கான். அது வேற யாருமே இல்ல, அது சுகட்சு தான் படுத்திருக்கான். யார்டா இவனு சொல்லி முழிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இது ஒரு ஹியூமன் சொல்லி பாக்குறாங்க. சடனா பார்த்தா சுகட்சு எந்திக்கான். மிரண்டானுங்க அவனுக்கு. யார்டா நீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. லீவ் சினோபின்னு சொல்லி கேட்கறான். அவன்கிட்ட வேற வேலையே கிடையாது, வாரம் போறோம்லாம் உள்ள விடுது, வேலையா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா சுகட்சு. ஒராச்சு மரம் பார்க்க வந்துருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா மெட்டல்லி. அவருக்கு டைம்லாம் இல்ல, அதனால வீட்டுக்கு போய் சேருங்கன்னு சொல்லிட்டு இருக்கா சுகட்சு. ஒராச்சு மட்டும் கூட்டு போய் கதையை முடிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். இவாபே தேவையில்லாம ஏதாச்சும் பாதிக்கன்னு நினைச்சீங்கன்னு உனக்கு ஒண்ணு எரிஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா ஒருத்தர் அட்டாக் பண்ண வரான். இவாபே பார்த்தா அதெல்லாம் பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். ஒழுங்கு முறையா போய் சேருங்கன்னு சொல்றான். பார்த்தா மெட்டல் பாஞ்சு வந்து சுகட்சு அடிக்கலான்னு போறான். பார்த்தா தண்ணியே கரைஞ்சி போய்கிட்டே இருக்கான். என்னடா டைரக்டா கூட ஒர்க் ஆக முடியும் சொல்லிட்டு பாக்குறானுங்க அவனுக்கு. டே இவர் வந்து வாட்டர் ஷெல் யூஸ் பண்றான்னு சொல்லிட்டு இருக்காங்க. டே தேவையில்லாம இங்க வராதீங்க, உங்க வீட்டுக்கு போய் சேருங்கன்னு சொல்றான். அவன் ஒராச்சு மரம் பார்க்க முடியாது சொல்லிட்டு இருக்கான். வேற வழி இல்ல, இவனை அடிச்சாதான் நம்ம போய் ஒராச்சு மரம் பார்க்க முடியும் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அவனுக்கு இவரால சாதாரணமா அடிக்க முடியாது, நம்ம மூளை யூஸ் பண்ணா சண்டை பண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சடனா பார்த்தா அங்கெல்லாம் லைட்னிங் மாதிரி பவர் பறக்க ஆரம்பிக்கி. பார்த்தது யோபியோட கம்பு போய் சொருவி இருக்கு உள்ள. உடனே இதை டெங்கி பாத்துக்கிட்டே இருக்கான். டே எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். டைம் வேஸ்ட் பண்ண விரும்புன்னு சொல்லிட்டு இருக்கான். டே ஃபார்மேஷன் செட்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா பார்த்தா வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சானுங்க டெங்கி இவாபையும் சேர்ந்து. ஆனா வாட்டர் ஷெல்ல யூஸ் பண்ணி தொழிச்சு எரிய ஆரம்பிச்சிட்டாங்க. டே உங்களை தூங்க வைக்கிறது ஏன் வேலை சொல்றாங்க. சடனா இவாபே அடிக்கலான்னு வரான். பார்த்தா இவாபே நகண்டுட்டான். பார்த்தா லைட்னிங் பவர்ல போய் விழுந்துட்டான். பார்த்தா எலக்ட்ரிசிட்டி உடம்பு ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சிருச்சு. நான் தான் சொன்னோம்லடா இவனோட பாடி வந்து தண்ணி சத்து உள்ளது, அதனால கண்டிப்பா வந்து இதுல வந்து எலக்ட்ரிசிட்டி உடம்புல ஒர்க் ஆகும் எனக்கு தெரியும். அவ்வளவுதான் இவன் கதையை முடிச்சாச்சு, வாங்கடா நம்ம ஒராச்சு மரம் பார்க்க போலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா வந்து இவாபே வந்து என்ன செய்ய போறோம்னா, சரி இவனை ஒரு அடியாச்சும் அடிச்சுட்டு போன்னு சொல்லிட்டு தலையில ஒரு அடியை போட வரான். பார்த்தா அதெல்லாம் அசால்ட்டா பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காங்க. உங்க உடம்புல தான் எலக்ட்ரிசிட்டி பரவச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த லெவல் எலக்ட்ரிசிட்டில நீ ஒண்ணுமே பண்ணாதுடா, இதெல்லாம் எனக்கு சாதாரண எறும்பு கடிச்ச மாதிரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா என் உடம்புலாம் வலிச்சிருச்சுடா, உங்களை 3 துண்டு ஆக்க போறேன்னு சொல்லிட்டு டெங்கியை உடச்சி எரிதான், கழுத்தை நெரிக்காம. அமைதியா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. என் ரூமை வந்து அழுக்காக்குறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வருது. பார்த்தா ஒராச்சு மாதிரி வந்துட்டாங்க. என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு விடுறான் அவன். டேய் நீங்க வந்து லீவ் சினோபி தான், இந்த ஸ்ட்ரென்த் வச்சு நீ பார்க்க வந்திருக்கீங்களா, உங்களை பார்த்துல எனக்கு இம்ப்ரெசிவா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒராச்சு மாரு. தைரியத்தை பாராட்டன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டேய் நீ சொல்லுன்னு சொல்லிட்டு 3 பேரும் மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஒழுங்கு மரியாதை எதுக்கு வந்தேன்னு சொல்லிருங்க, இல்லன்னா நானே போட்டு தள்ளிடும் சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை பயப்படுறானுங்க. எங்களுக்கு உங்களோட ஆட்டோகிராஃப் வேணும்னு சொல்றானுங்க. சடனா ஆட்டோகிராஃபான்னு சொல்லிட்டு செதறிட்டா சுகட்ஸும் ஒராச்சு மாரும். இந்தாங்க உங்க கார்டுன்னு சொல்லிட்டு கொடுக்காம உடனே அந்த கார்டை வாங்குறான். உடனே அட ஆட்டோகிராஃபா சரி தாங்கடான்னு சொல்லிட்டு சைன் போட போறான். பார்த்ததுல என்னெல்லாமோ எழுதிருக்கானுங்க. அதை பார்த்து டென்ஷன் ஆகுறான் அவன். என்னடான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். இது என்னை வெறுப்பேத்துன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னை மன்னிச்சிருங்க, எங்க அப்பா தெரியாதவங்க இதெல்லாம் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கான் டெங்கி ஒரு பக்கம். அந்த பையங்கள்லாம் பயப்படுதாங்க. அவங்க சரி என்னமோ ஒன்னு சொல்லிட்டு சடனா பார்த்தா அவனோட சைனை போட்டு கையில கொடுக்கான். இந்தாடா வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ரொம்ப நன்றின்னு சொல்றான் அவன். சடனா ஒராச்சு மரங்கிறது கிளம்புறான். எஸ்கியூஸ் மீ சொல்லிட்டு மீட்ஸ்கி நல்லா இருக்கானு சொல்லிட்டு கேட்கறானு அவனுக்கு. டே அவன் கிரிட்டிக்கல் ட்ரீட்மெண்ட்ல இருக்கான்டா, ஆனா கவலைப்படாதீங்க மீட்ஸ்கி நல்லாயிருவான்னு சொல்லிட்டு இருக்கான் ஒராச்சு மாரு. சொல்லிட்டு அங்க இருந்து போய்கிட்டே இருக்கான். பர்ட்டோ தவிர்த்து இவன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வேற கிரியேட் பண்ணிருக்கானு சொல்லிட்டு ஒராச்சு மாரு சிரிச்சுக்கிட்டே போறான். அதுக்கப்புறம் ஒரு வழியா திரும்பி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டானுங்க. பார்த்தா திரும்பி ஹாஸ்பிட்டல் உள்ள கெச்சப்பா தான் இருக்கு. என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நாட்டோ பையன் வந்து சர்ஜரிக்கு வந்து ஒத்துக்கிட மாட்டேங்க, அவன் டென்ஷன் ஆகிறான் அப்படி சொல்றான் அந்த நர்ஸ். பையனுக்கு ஒரு வேலையே இல்லைன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி மாடிக்கு வந்துகிட்டு இருக்கான். பார்த்தா கெச்சப் கேனன்னு சொல்லிட்டு 3 பேர் மூஞ்சிலே அடிச்சு நுறுக்குதான் அவன். அந்த பையன் எல்லாம் ஒர்க்காக தான் சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் பார்த்தா இவாபி எதுவுமே பேச மாட்டேங்க, அப்படி பொறுமையா நடந்து வரான். சடனா அந்த கார்டை கொடுக்கான். சைன் ரொம்ப கஷ்டமானு சொல்லி கேட்கறான். அது ஈஸி தான் சொல்றான். ஆனா உண்மையிலே ஈஸிலாம் கிடையாது, ரொம்ப கஷ்டம் சொல்லிட்டு பயந்து போறானுங்க. நீனு என்னைக்குமே தன்னம்பிக்கை மட்டும் கை விட்டுறாத, நீ எப்பவுமே எல்லாத்தையும் நோக்கி போன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான் இவாபே. தன்னம்பிக்கைனா சொல்றேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த சீனை கட்டுறாங்க. பர்ட்டோ தான் கட்டுறாங்க. பார்த்தா அவன் ரெஸ்ட் எடுத்துட்டு முழிச்சு பார்க்கான். அவன் அடே நான் அவங்க கூட சண்டை போட்டதான் நான் சக்கரா இழந்துட்டு இருக்கானா அப்படி சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த அட்டாக் உண்மையிலே நல்லா பவர்ஃபுல்லா தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த அட்டாக் நல்லா பவர்ஃபுல்லா இருந்துச்சு, ஆனா அவன் கையே துண்டு துண்டா போயிருன்னு சொல்லிட்டு இருக்கான். கக்காஷி போட்ட ரசங்கன் ஜுட்சு உண்மையிலே சூப்பரா தான்டா இருந்துச்சு சொல்லிட்டு இருக்கான். உன்னோட சக்கரம் நல்லா கம்ப்ரஸ் பண்ணி இந்த ஜுட்சு கிரியேட் பண்ணல, உண்மையிலே ஒர்த்துன்னு சொல்லிட்டு இருக்கான் கக்காஷி. அந்த ரசங்கன் நீ சம்பந்தம் இல்லாம யூஸ் பண்ணாத, இது என்னோட ஆர்டர்னு சொல்றான். உடனே அவனும் ஓகேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் பர்ட்டோ வெளியே வரான். நீ டிஸ்சார்ஜ் சொல்லிட்டு சாட்டா கட்டிக்கிட்டு இருக்கா. ஆமா இதுல எனக்கு ஒரு ஈஸியான விஷயம், அதனால தான் நான் வெளியே வந்து சொல்லிட்டு இருக்கான்.
ஆமா சார்டா நீ எதுக்கு வந்த என்ன பக்கம் வந்தான்னு சொல்லிட்டு பட்ட கிட்டு இருக்கான். அதெல்லாம் ஒண்ணு இல்லடா சும்மா வந்தேன்னு சொல்றா. பார்த்தா பேச்ச மாத்திரம் அவன்கிட்ட. நீ ஏதோ ஒரு ஸ்பெஷல் ஜூட்ஸ் கத்துக்கிட்டியாமே அப்படியான்னு சொல்லி கத்துக்கிட்டு இருக்காவா. ஆமா ஆனா என்னை கக்கா சென்சை யூஸ் பண்ண கூட சொல்லிருக்காரு. அது என்னமோ கையே பேருன்னு சொல்றாரு அளவுக்கு சொல்லிட்டு இருக்கான். உன்னோட ட்ரைனிங் எப்படி போச்சுன்னு சொல்லி கத்துக்கிட்டு இருக்கான். எங்க அம்மா தான் ட்ரைனிங் கொடுத்தாங்கடா உண்மையிலே சூப்பரா போச்சு. டீம் 7 நம்ம எல்லாம் பில்ட் அப் பண்ணு சொல்லிட்டு இருக்காவா. அப்புறம் பார்த்தா பையில கை விடுறான். ஆண்டோட ரிங்க் எடுத்து கையில காமிச்சிட்டு இருக்கான். மிஷன்ல எல்லாமே நடந்துச்சு ஆனா நம்மளால சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடியல அதான் வருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். இதை போய் நான் மிஸ்ஸஸ் மியாட்டா கொடுக்கலான்னு இருக்கேன். நீ கூட வாரியான்னு சொல்லி கேட்கறான் பர்ட்டோ. நான் எங்க அப்பாட்ட பெர்மிஷன் கிட்ட போக போறேன்னு சொல்றான். ஆமாடா நான் வர தயாரா தான் இருக்கேன். கொனமர் சென்சை வேற லேண்ட் ஆஃப் வேலி தான் இருக்காரு வேணா போவான்னு சொல்றா சாரடா. அதுக்கப்புறம் பார்த்தா கொனமரும் முகினோ தான் காட்டுறாங்க. பார்த்தா அவனுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கடனா பார்த்தா ஒருத்தன் கத்துறா நீங்க எல்லாம் உள்ள வரக்கூடாது சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா உடச்சிட்டு உள்ள ஒரு ஆள் வருது. வேற யாரும் இல்ல அது டீப்பா தான் வந்து நின்றுட்டு இருக்கான். நக்கலா சிரிக்காம இந்த மாதிரி என்ட்ரன்ஸ்ல வரக்கூடாது சொல்லிருக்கணும்னு சொல்லிட்டு விக்டர் கத்திக்கிட்டு இருக்கான். அப்படிதான் வரும்னு சொல்றான். சரி அந்த பப்பட் எங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த பப்பட் என்னால கொண்டு வர முடியல அது உடஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னால பிரசன்ட் கொண்டு வர முடியலன்னு சொல்லிட்டு இருக்கான். லேண்ட் ஆஃப் வேல இருந்து இன்ஸ்பெக்ஷனுக்காண்டி ஃபியூடல் எல்லாம் வராங்க அதனால தயாரா இருன்னு சொல்லிட்டு இருக்கான். பிரச்சனை நீங்க தான் ஹேண்டில் பண்ண போறீங்க நானா ஹேண்டில் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தா கதவை திறந்துங்கிறது போறானுங்க. நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இது நம்ம முடிச்சே தீருன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கானுங்க. அவனுக்குள்ள பேசிக்கிட்டே போறானுங்க. பார்த்தா கொனமரும் முகினும் மேலதான் இருக்கானுங்க. இந்த ஃபைனல் ஸ்டேஜ் வந்து நமக்கு போக விடக்கூடாது இது அலோ பண்ணோம்னா பெரிய பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஃபியூடல் லார்டு வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்கு வராருல அதுலதான் நம்ம களத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு பேசுறானுங்க. பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட சந்திப்போம். மரம் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க பெல் பண்ணாங்க மறங்க. See you bye.